ஹலோ! எல்லாத்துக்கும் வணக்கம். இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஒரு 3 3 இன் 1 எல்இடி. அதாவது 3 கலர் இருக்க எல்இடி. இப்ப இது பார்த்தீங்கன்னா, ஒயிட் கலர் வந்து ஃபால்ட். அதாவது கொஞ்சம் பல்ப் வந்து ஃபியூஸ் போயி கன்டினியூட்டி இல்லாம எரியல. இப்ப அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒயிட் பல்ப ரீப்ளேஸ் பண்ண போறோம். இங்க பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நான் வந்து எஸ்எம்டி ஒயிட் எல்இடி வாங்கியிருக்கேன். இத வந்து நம்ம இதில ஃபால்ட் ஆன இது எது எதுன்னு மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணிட்டு நம்ம வந்து ஃபால்ட் ஆன எல்இடியா மாத்தப் போறோம். இது எப்படி மாத்துறது அப்படின்னா, ஒண்ணு சால்டரின் அயன் மேல அந்த ஃபியூஸ் ஆன பல்புக்கு நேரா சால்டரின் அயன வச்சு ஹீட் பண்ணி டீசர் வச்சு நீங்க எடுக்கலாம். எடுத்துட்டு அதே இடத்துல என்ன பண்ணலாம், ஹீட்ல இருக்கக்குள்ளேயே புது பல்ப் எடுத்து அதில கரெக்ட்டா அந்த பாசிட்டிவ், நெகட்டிவ் பார்த்து ஆனோட், கேத்தோட் பார்த்து நீங்க பிளேஸ் பண்ணிட்டீங்கன்னா, அந்த ஹீட்ல வந்து அது புடிச்சுக்கும். ஒண்ணு இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம். இன்னொன்னு நீங்க அந்த கேஸ் அடுப்புல வந்து லைட்டா இந்த சப்பாத்தி போடுற அந்த வலை இருக்கும் இல்லையா? அந்த வலை மாரி போட்டு, இல்ல ஏதாவது தட்டு கிட்ட கமுத்து போட்டு, அது மேல நீங்க அந்த ஸ்ட்ரிப்ப வச்சீங்கன்னா ஹீட் ஆகும். அப்ப நீங்க ஃபியூஸ் ஆன பல்ப ரிமூவ் பண்ணிட்டு, நீங்க வந்து புது பல்ப நீங்க பிளேஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இல்ல அப்படி எனக்கு 2மே கஷ்டம்னா, அயர்ன் பாக்ஸ். அயர்ன் பாக்ஸ்ல வந்து கரெக்ட்டா ஃபியூஸ் ஆன பல்புக்கு நேரா அயர்ன் பாக்ஸ ஃபுல் ஹீட்ல வச்சு, இந்த ஸ்ட்ரிப்ப மேல வச்சு, அந்த ஃபியூஸ் ஆன பல்ப எடுத்துட்டு, டக்குனு புது பல்ப எடுத்து, அதில கரெக்ட்டா பாசிட்டிவ், நெகட்டிவ் பார்த்து வச்சீங்கன்னா, பல்ப் வந்து ஒட்டிக்கும். சரிங்களா? தூக்கி போடாம இந்த மாரி நீங்க மாத்துனீங்க அப்படின்னா, இது 3 இன் 1ங்கிறதுனால நம்ம ரிப்பேர் பண்ணி போடுறோம். நீங்க ஒயிட் மட்டும் இருந்தா கூட நீங்க என்ன பண்ணலாம்னா, ரிப்பேர் பண்ணி போடலாம். உங்க சாய்ஸ். தேங்க் யூ.